அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. நம்ம கண்ணில் புரை சத வளருதுன்னுவாங்க, கண் பார்வை மறைக்குதுன்னுவாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், மூக்கிருக்கைன்னு ஒரு செடி இருக்குது. அதனுடைய சாறு எடுத்து கண்ணில் 2 சொட்டு ஒரு வாரம் விட்டுன்னு வந்தீங்கன்னா அந்த கண் புரை சரியாகி கண் பார்வை தெளிவடையும். அதே போல் திருநீற்று பச்சை இலைன்னு ஒரு இலை இருக்குது. அதனுடைய சாறை எடுத்து 2 சொட்டு கண்ணில் விட்டுன்னு வந்தோம்னா கண் புரை சரியாகிடும். கண்ணில் கட்டி எதுனா இருந்ததுன்னா அரிப்பு இருந்ததுனாலும் சரியாகிடும். அதே போல் நம்ம அம்மன் பச்சரிசி இலை அதனுடைய சாறு எடுத்து 2 சொட்டு கண்ணில் விட்டுன்னு வந்தாலும் கண் பார்வை தெளிவடையும். கண்ணில் புரைச்சாத வளர்ச்சி சரியாயிடும். அதே போல் கீழாநெல்லியுடைய தண்டு எடுத்து இடித்து சாறு எடுத்துக்கங்க. அது கூட விளக்கெண்ணெய் கலந்து கண்கள் காலை மாலை இருவேளை விட்டுன்னு வந்தீங்கன்னா கண்ணில் சதை வளர்த்து கண் புரை இருக்கிறது எல்லாம் மறைஞ்சி கண் பார்வை தெளிவடையும். அதே போல் கருவேப்பிலை பழம் அடிக்கடி உணவில் சேர்த்துன்னு வந்தீங்கன்னா, அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை தெரியும், தெளிவாக தெரியும். அதே போல் கண்களில் இந்த கருவிழியில் வெள்ளை பூப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. பூப்பட்டுச்சுன்னு வில்லேஜில் சொல்லுவாங்க. அந்த கருவிழி பார்வையை மறைச்சி வெள்ளையாக மாறிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், தொட்டாஞ்சினை இலை அதனுடைய சாறு எடுத்துக்கங்க. குதிரை மூத்திரம் கொஞ்சம் கலந்துக்குங்க. காலை மாலை இருவேளை விட்டுன்னு வந்தீங்கன்னா இந்த கண்ணில் பூ பட்டுக்கிறது மறைஞ்சி கருவிழி கண் பார்வை வர வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் பனை மரத்தினுடைய குருத்தை அழித்து அந்த குருத்தை அனலில் காட்டி சாறு எடுத்து 2 சொட்டு காலை மாலை விட்டுன்னு வந்தீங்கன்னா அந்த பூ விழுதல் மறைந்து கண் பார்வை தெளிவடையும். அதே போல் நம்ம நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அத்திப்பழம் தினமும் சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராது. பேரிக்காய் அதிகமாக சாப்பிடுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராது, இதயம் படபடப்பு இருக்காது. அதே போல் கொத்தவரங்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துணுவாங்க, நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் விளாம்பழத்தை எடுத்து உள்ள இருக்கிற சதப்பகுதியை எடுத்து வெல்லம் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் நரம்பு தளர்ச்சி வராது. அதேமாதிரி முளைக்கீரைன்னு ஒன்று இருக்குது, முளைக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னாலும் நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் நீர்மூழ்கி விதை அடித்து பவுடர் ஆக்கி சூடான பாலில் குடிச்சுன்னு வந்தீங்கன்னா முடக்குவாதமும் சரியாகும், ஆண்மை அதிகரிக்கும், நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் வல்லாரைக்கீரை துவையல் மாரி அரைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி வராது, ஞாபக சக்தி அதிகமாகும், நினைவாற்றல் அதிகமாகும். அதே போல் பசலைக்கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹெச்பி அதிகமாகி நரம்பு தளர்ச்சி வராது. அதே போல் சில பேர் குள்ளமாக இருப்பாங்க, ஹைட்டாக வளரலன்னு வருத்தப்படுவாங்க. அவங்களாம் தினமும் என்ன பண்ணணும், 2 ஸ்பூன் வெங்காய சாறு எடுத்துங்க. வெல்லம் கலந்து டெய்லி சாப்பிடுவாங்க, உயரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் கண்ணம் ஒட்டி இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. அவங்களாம் பச்சை பயிறு சுண்டல் மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா கண்ணம் புஷ்ஷுனாகி பளபளக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.